அனைவருக்கும் வணக்கம். என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் அப்படின்னு சொல்லக்கூடிய வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவருக்குமே ஒரு முக்கியமான அப்டேட் தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். குறிப்பாக யாரெல்லாம் ரேஷன் கார்டு வச்சுருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே 2 முக்கியமான அப்டேட்டை இந்த 2 நாளைக்குள்ளே நீங்கள் செஞ்சாகணும். நீங்கள் அப்படி செய்யலை அப்படின்னா குறிப்பாக உங்கள் ரேஷன் அட்டை ரத்து செய்யப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லைனா மானிய விலையில் கிடைக்கக்கூடிய மாதம் நீங்கள் வாங்கிட்டு இருக்கக்கூடிய ரேஷன் சார்ந்த பொருட்கள் எல்லாமே இலவச அரிசி முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னா இந்த 2 முக்கியமான விஷயங்கள் கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இது தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, மத்திய அரசால் இந்தியா முழுவதுக்குமே கொண்டு வரப்பட்ட ஒரு முக்கியமான அப்டேட் அப்படிங்கிறது. இதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷனாக தான், முக்கியமான மாற்றங்களை தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி கீழே ஹைப் பண்ணி எல்லோ கலர் ஸ்டார் காமிக்கும் ஹைப் பண்ணிக்கோங்க. குறிப்பாக ரேஷன் அட்டையில் ஏற்படக்கூடிய முக்கியமான மாற்றங்கள் என்னென்ன கொண்டு வர இருக்குது அப்படின்றதையும் அதை எப்படியெல்லாம் நம்ம அப்டேட் பண்ணணும் அப்படின்றதையும், குறிப்பாக இப்போ பேசப்படக்கூடிய இகேஒய்சி பண்ணாதான் அட்டைதாரர்கள் அனைவருமே இனிமேல் ரேஷன் கடையில் பொருள் வாங்க முடியும். அதே மாதிரி ரேஷன் கார்டோட ஆதார் அட்டை இணைக்கப்படுறது மொபைல் எண் இணைக்கப்படுறது, இது எல்லாமே நிறைய விஷயங்கள் இருக்குது உங்கள் ரேஷன் கார்டு தொடர்பாக. இது எல்லாமே சரியாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ரேஷன் பொருட்கள் அப்படிங்கிறது இனிவரும் நாட்களில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட ஒரு முக்கியமான திட்டம் அப்படிங்கிறது தான் ஒரே நாடு ஒரே ரேஷன் அப்படிங்கிறது. அதனோட அடிப்படையில் தான் இப்போ நீண்ட நாட்களாக இகேஒய்சி எல்லாரும் செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி எல்லா ஊர்களையுமே முகாம் அப்படிங்கிறது தமிழகத்திலையும் போன வாரத்தில் கூட தமிழக அரசால் எல்லா ரேஷன் கடையிலையும் கொண்டு வரப்பட்டது. அப்படி இருக்கிறப்ப நீண்ட காலமாக ரேஷன் கடையில் இருக்கக்கூடிய சரியான அளவில் அரிசி, பருப்பு, கோதுமை, பாமாயில், சர்க்கரை இது மாதிரியான பொருட்கள் எல்லாமே வழங்கப்படாமல் இருப்பதை உடனடியாக சரி செய்ய சில முக்கியமான மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கு. அதை பற்றி தெளிவாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரேஷன் கார்டு தொடர்பாக 2 முக்கியமான அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. முதல் விஷயம் என்னென்னா, இன்று முதல் 2 நாட்களுக்கு சிறப்பு முகாம் அப்படிங்கிறது நடைபெற போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட இந்த வேலை எல்லாமே கட்டாயம் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முகாம்கள் எல்லாமே கொண்டு வரப்படுது. ஸோ எப்படி நீங்கள் தெளிவாக பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் அட்டைதாரர்கள், சம்மந்தப்பட்ட குடும்ப அட்டைதாரர்கள் தங்களுடைய ரேஷன் கார்டு, ஆதார் அட்டை இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அருகில் இருக்கக்கூடிய மாதம் ரேஷன் பொருட்கள் வாங்கக்கூடிய அந்த ரேஷன் கடைக்கு நீங்கள் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும். அங்கே கைவிரல் பதிவு செய்யாத அட்டைதாரர்கள், அதே போல் இகேஒய்சி செயல்முறை மேற்கொள்ளாத அட்டைதாரர்கள், ஆதார் இணைக்கப்படாத ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவருக்குமே இந்த அப்டேட் அப்படிங்கிறது கட்டாயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட தமிழகம் முழுவதுமே தற்போது செயல்பட்டு வரக்கூடிய அனைத்து நியாய விலை கடைகள்லையும் சிறப்பு முகாம் அப்படிங்கிறது நடைபெற்று வருவதாகவும், அது ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு ஊராட்சிக்கும் இந்த ரேஷன் கடைகளுக்கும் மாறுபடும். அப்படி இருக்கிறப்ப உங்களோட ரேஷன் கடை ஊழியர்கிட்ட எப்போ உங்களுக்கு சிறப்பு முகாம் அப்படிங்கிறது கொண்டு வரப்படும் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. குடும்ப அட்டையில் ரேஷன் கார்டு இடம்பெற்றிருக்கக்கூடிய பயனாளிகள் அனைவருமே, அதாவது உங்கள் ரேஷன் கார்டில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாருமே, அது 7 பேராக இருந்தாலும் சரி, 8 பேராக இருந்தாலும் சரி, ஏன் 10, 15 பேராக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருமே இந்த ஆதார் இணைப்பை செய்யணும். அதே போல் ரேஷன் கடைக்கு போய் இகேஒய்சி அப்படின்னு சொல்லக்கூடிய கைரேகை பதிவை செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பிட்ட நேரத்தில் தங்களுடைய ஆதார் அப்டேட் எல்லாமே நீங்கள் முடிக்கிறோம் அப்படின்னு உறுதியாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து. இது எல்லாமே நீங்கள் கட்டாயம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றதையும் அரசாங்கம் அப்படிங்கிறது உறுதியாக சொல்லியிருக்கு. சீக்கிரமாக எல்லாருமே இதை அப்டேட் பண்ணிக்க முயற்சி பண்ணுங்கள், ரொம்ப அவசியமானது இது. அதே மாதிரி மத்திய அரசுடைய வழிகாட்டுதலின்படி முன்னுரிமை குடும்ப அட்டைதாரர்கள் அந்தியோதயா அன்ன யோஜனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஏஏஒய் அந்த ரேஷன் அட்டைதாரர்கள், அதாவது நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் இந்த 3 ரேஷன் அட்டைன்னு தான் அதிக ப்ரியாரிட்டி இருக்கக்கூடிய அட்டை. இதுதான் எல்லாமே வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய அட்டை அப்படின்னு சொல்லுவாங்க, ரேஷன் வகை அட்டை அப்படிங்கிறது. இந்த அட்டையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களுடைய விவரங்களும் கைரேகை அடிப்படையிலான பயோமெட்ரிக் சரிபார்ப்பு கட்டாயமாக பண்ணியிருக்கணும். ஏன்னா உங்கள் எல்லாருக்குமே ரேஷன் பொருட்கள் எல்லாமே, ரேஷன் அரிசி எல்லாமே உங்களுக்கு இலவசமாக தான் வருது. நீங்கள் இந்த இகேஒய்சி செய்யலைன்னா உங்களுக்கு இனிமேல் ரேஷன் அரிசி அப்படிங்கிறது கட் செய்யப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இலவச ரேஷன் அரிசி அப்படிங்கிறது தான் இப்போ கொடுத்துட்ருக்காங்க. இந்த அட்டைதாரர்கள் கட்டாயம் இந்த இகேஒய்சி அப்படிங்கிறத முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டம் அப்படிங்கிறது 2023 இருந்தே இந்த அப்டேட் எல்லாமே பண்ணிட்டு தான் வர்றாங்க. சில அட்டைதாரர்கள் இது என்னன்னு கூட தெரியாமல் இருக்காங்க. அதனால தான் சீக்கிரமாக இதை தமிழக அரசும் சரி, மத்திய அரசும் சரி அதிக முன்னேற்பாடுகளோட இவ்வளோ மும்முரப்படுத்தியிருக்காங்க. இந்த இகேஒய்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அப்டேட் பண்ணாதவங்களை வேகமாக பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதில்ல. இந்த கேஒய்சி
அப்டேட் பண்ணாதவங்க கேஒய்சி செய்யப்படாமல் உள்ள பதிவு முழுமையாக நிறைவு செய்வதற்காக தான் மாநிலம் முழுக்கும் ஒவ்வொரு ரேஷன் கடைகள்லையும் 2 நாள் முகாம் அப்படிங்கிறது நடைபெறுது. மீத இருக்கக்கூடிய பயனாளர்களுடைய பதிவுகளை விரைவாக சரிபார்த்து 100% இகேஒய்சி அப்படின்ற பணியை முடிவு செஞ்சுருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த சிறப்பு முகாமுடைய நோக்கம் அப்படிங்கிறது. போன வாரம் நடந்த அந்த முகாம்லேயே கோவை மாவட்டத்தில் ஒவ்வொரு மாவட்டங்கள்லையுமே பர்டிகுலர் ரேஞ்ச் ஆஃப் ரேஷன் அட்டைதாரர்கள் இன்னுமே இகேஒய்சி அப்படிங்கிறத முடிக்காமல் இருக்காங்க. அதே போல் நிறைய பேருக்கு என்ன டவுட் வரும்னா, குழந்தைகளோட பேர் இருக்குது, அவங்களும் இகேஒய்சி பண்ணணுமா அப்படின்ற ஒரு கேள்வி அப்படிங்கிறது இருக்குது. குடும்ப அட்டையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களும், அது வயது வரம்பு இப்படி அப்படின்னா கிடையாது. அது 10 வயசு குழந்தையாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி உங்களுக்கு 60 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆயாவாக இருந்தாலும் சரி, இகேஒய்சி அப்படிங்கிறது கம்பல்சரி. ஒரு குடும்ப அட்டையில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கும், சரியான அளவில் அவங்களுக்கு ரேஷன் பொருட்கள் போகணும் அப்படின்ற நோக்கத்துக்காக தான் செயல்படுத்தக்கூடியது இந்த திட்டம். அதை விட போலியான ரேஷன் அட்டைகளை ஒழிக்கணும் அப்படிங்கிறது மெயின் தீம் அப்படிங்கிறது இந்த திட்டத்துடையது. அதனால் உங்கள் அருகில் இருக்கக்கூடிய நியாய விலை கடைகளுக்கு, அதாவது ரேஷன் கடைகளுக்கு சென்று கைரேகை பதிவு இகேஒய்சி அப்டேட்டை கட்டாயம் நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இந்த இகேஒய்சி பதிவு செய்கிறப்ப குடும்ப அட்டை, ஆதார் அட்டை ரெண்டுமே கம்பல்சரி நீங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கணும். ஏன்னா இதை கட்டாயம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பணியை நீங்கள் நிறைவு செஞ்சாதான் அடுத்தது உங்களுக்கான ரேஷன் பொருள் வழங்குவதற்கான முன்னேற்பாடுகள் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாராவது ஒரு ஆள் உங்கள் வீட்டில் பண்ணலைன்னா கூட அவங்க ரேஷன் உறுப்பினர்களுடைய கணக்கில் எடுத்துக்கப்பட மாட்டாங்க. ஒரு குடும்ப அட்டையில் 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேருடைய ரேஷன் கைரேகையும் அதில் பதிஞ்சிருக்கணும். பதியாமல் 3 பேர் தான் பதிஞ்சிருக்கணும். 3 பேருக்கு என்ன பொருள் கொடுக்கப்படுமோ அதுதான் கொடுப்பாங்க. அதனால இதை கவனத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதை நீங்கள் இப்போ சேர்க்கறதுனால அரசு சார்பில் வழங்கக்கூடிய அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அண்ட் பல்வேறு சலுகைகள், நலத்திட்டங்கள் இது எல்லாமே கிடைக்கும் அப்படின்னும், எல்லாமே முக்கியம் அப்படின்றதையும் கவர்மெண்ட் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. இது உடனே உங்கள் எல்லாருக்கும் ரேஷன் அரிசி கட் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட் கொடுப்பாங்க, அதுக்குள்ளே முடிச்சுக்கோங்க. அதே மாதிரி 3வது அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 60 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு எல்லாருக்குமே தாய்மானவர் திட்டத்தின் கீழே வீடு தேடி ரேஷன் பொருள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் வீட்டில் யாராவது 60 வயசுக்கு மேலே இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய பேரை நீங்கள் உங்கள் ரேஷன் அட்டையில் இருந்தால் நீங்கள் தான் போய் வாங்கணும். அதுவே அவங்க தனி ரேஷன் அட்டையாக இருக்குது அப்படின்னா உங்கள் ரேஷன் ஊழியர்கிட்ட அவங்களுடைய ஆதார் ஐடி, அவங்களோட ரேஷன் கார்டு, அவங்களுடைய புகைப்படம் இது மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், வீடு தேடி ரேஷன் பொருள் வந்துடும் 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருக்குமே. அண்ட் அதே மாதிரி 4வது அறிவிப்பு அப்படிங்கிறது, ரேஷன் பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு பேக்கட் ஐட்டமாக இனிமேலேருந்து கொண்டு வரதுக்கான முயற்சிகள் அப்படிங்கிறது நடைபெற்றுட்டு இருக்கு. சேலம் மாவட்டத்தில் போன வருஷமே, அதாவது கடந்த ஆட்சி காலத்திலே இந்த பேக்கட் ஐட்டம் எப்படி மக்கள்கிட்ட போகுது அப்படின்றத, அரிசி, கோதுமை இது மாதிரி இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையுமே பேக் பண்ணி அவங்க எல்லாருக்கும் பேக்கெட் வடிவில் கொடுத்துட்டு இருந்தாங்க. அது நல்ல வரவேற்பை பெற்ற நிலையில் இனி வரும் நாட்களில் ரேஷன் கடையில் எல்லா பொருட்களுமே பேக்கெட் சிஸ்டத்தில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் 5வது அறிவிப்பு அப்படிங்கிறது, நிறைய பேர் கடின உழைப்புனாலையும் கைரேகை தேஞ்சு போகிறதுனாலையும் வயது முதிர்வுனாலையும் அவங்களுக்கு கைரேகை இல்லாமல் பயோமெட்ரிக் முறையில் ரொம்ப நேரம் அவங்க கஷ்டப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபேஷியல் ரெகக்னேஷன் அப்படிங்கிறது ரேஷன் கார்டில் கொண்டு வராங்க. அதாவது ரேஷன் கடை, நியாய விலை கடை அப்படின்ற இந்த கடைகளில் நம்மளுக்கு இனிமேலேருந்து ஃபேஷியல் ரெகக்னேஷன் சொல்லக்கூடிய நவீன தொழில்நுட்பம் அப்படிங்கிறது கொண்டு வருவாங்க. அது மூலியமாக நம்மளுக்கு கைரேகை விலையில் அப்படின்ற அந்த பயம் இருக்காது, நீண்ட நேரம் நிற்க வேண்டிய அவசியமும் இருக்காது. அதனால் இந்த ஃபேஷியல் ரெகக்னேஷன் அப்படிங்கிறது இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வேகமாக நீங்கள் சரியான முறையில் எல்லா ரேஷன் பொருளும் வாங்கிக்க முடியும். அதே மாதிரி கடைசி இருக்கக்கூடிய அப்டேட் அப்படிங்கிறது, இப்போ கரண்ட்டாக நிதியாண்டில், அதாவது ஆகஸ்ட் 5ஆம் தேதி செய்யப்பட்ட பட்ஜெட் தாக்கல் அப்படின்றதுல கோதுமை பொருட்கள், அதாவது கோதுமை பேக் பண்ணி மக்கள் அனைவருக்கும் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இந்த 6 அறிவிப்புகளும் ரொம்ப முக்கியமாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வாரம் எல்லா ரேஷன் கடைகளுக்குமே உங்களுக்கு முகாம் அப்படிங்கிறது போட்டுட்ருக்காங்க. உங்களுக்கு அதில் பேர் சேர்க்கறது, நீக்கிறது, இறந்தவங்க பேர் யாராவது நீக்கிறது, அதாவது உங்கள் ரேஷன் அட்டையில் ஏதாவது பேர் மாற்றணும், தலைவர் புகைப்படம் மாற்றணும் அப்படின்னாலும் சரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் செஞ்சுக்கலாம். அண்ட் குறிப்பாக உங்கள் ரேஷன் கார்டில் மொபைல் எண் எதுவும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் இந்த முகாம் பயன்படுத்தி செஞ்சுக்கோங்க. உங்கள் ரேஷன் ஊழியர்கிட்ட எப்போ முகாம் போடுவாங்க அப்படின்ற தகவலை ரேஷனுக்கு போகிறப்ப நீங்கள் கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கீழே ஹைப்னு எல்லோ கலர் ஸ்டார் காமிக்கும், ஹைப் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.